இன்றைக்கி தான் சாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்ஜரி வந்து நம்ம பண்ண போகிறோம். மார்னிங் வந்து ஒரு 10 o'clock வீட்டை விட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். கிளம்பி நம்ம திருவிக்கா நகர் பெரம்பூர் அங்கே தான் ஹாஸ்பிட்டல் இருக்குது, விஜய் ஹாஸ்பிட்டல்ன்ட்டு. அதனால் அங்கே வந்து போயிட்டுருக்குறோம். ப்ரேயர் வந்து பண்ணிவிட்டு நாங்கள் வந்து கிளம்புனோம். ஒரு பக்கம் எனக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருந்துச்சு, பயமாகவும் இருந்துச்சு. லைட்டாக எப்படி பயம் இல்லாமல் இருக்கும், லைட்டாக பதட்டம் இருக்கும்ல. ஆனாலும் நம்ம பயந்தோன்னு வச்சுக்கோங்களேன், பயத்தின் ஆவியை வந்து நமக்கு பிசாசு தான் கொடுக்குறான். ஏசப்பா வந்து பயத்தின் ஆவியை நமக்கு கொடுக்குறதில்ல. அப்புறமா அதையே நான் சொல்லிவிட்டு பயப்படல, கொஞ்சம் நர்வஸாக இருந்துச்சு அப்படி சொல்லலாம். அதுக்கு அடுத்தது ஹாஸ்பிட்டல் வந்து போயிட்டோம். நாங்கள் போன பிறகு ஒரு 1/2 கழித்து தான் டாக்டர் வந்தாங்க. 11 o'clock வந்தாங்கன்னு நினைக்கிறேன். 10:30க்கெலாம் நாங்கள் ஹாஸ்பிட்டல் அங்கே இருந்தோம். அதுக்கு அடுத்தது சர்ஜன் அவர் வந்துட்டாங்க. வந்துட்டு இப்போ சாமுக்கு எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் இதை கேட்டு வீடியோஸ் வந்து எடுத்தேன். ஃபோட்டோஸ் மட்டும் நான் எடுத்துக்கிறேன் கொஞ்சம் லைட்டாக. எங்கள் அக்காவுக்கு அனுப்பணும் அப்படி சொல்லி எடுத்தேன் நான். ஏன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க, உங்களுக்கே தெரியும். கிட்டத்தட்ட 11 மணிக்கு போன ஆள் வெளியில் வரும்போது 1:30 மணி ஆயிடுச்சு. நான் உட்காண்டே தான் இருந்தேன். அப்பப்போ எட்டி எட்டி பார்த்துக்கிட்டேன். டாக்டர் வந்துட்டு வெளில வந்துட்டு உள்ளே போகும்போது எட்டி பார்ப்பேன். இப்படி தான் நான் பண்ணிகிட்ருந்தேன். ஒரு டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் வந்து சொல்லிட்டாங்க, சாமுக்கு வந்து இப்போ வந்து ஃபுல்லாக வந்து நம்ம வந்து சர்ஜரி வந்து பண்ண முடியாது, ஃபுல் மவுத்துமே பண்ண முடியாது, 3 பார்ட் மட்டும் பண்ணுறோம், 1 பார்ட் வந்து நாங்கள் அப்புறமா பண்ணுறோம் அப்படி சொல்லிட்டாங்க. ஏன்னா சாமுக்கு வந்து ஓவர் பிளட் லாஸ்ட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 1 பாட்டில் கிட்ட பிளட் வந்து போயிடுச்சு. ஏன்னா சாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே இன்ஃபெக்ஷன் அதிகமாக இருந்தனால வாயை வந்து தொட்டாலே பிளட் வந்து கண்டிப்பாக வந்துட்டு அதை கண்ட்ரோல் பண்ணதுனால முடியல. இப்போ வந்து அந்த கால்சியம்ட்டு போனில் வந்து வைக்கிறாங்க. அதை நம்ம இப்போ வச்சாலும் இப்போ பிளட்டு ஓவராக வரதுனால நம்மளால் கட்டுப்படுத்த முடியாதுன்ட்டு டாக்டர் வந்து சொல்லிட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாமுக்கு சர்ஜரி பண்ணி முடிச்சுட்டு வந்தாச்சு. பிளட்டு அப்போ கூட நிற்கவே இல்லை, வந்துகிட்டே தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 3 டிஷ்யூ பேப்பர் கிட்ட நனைஞ்சு போயிடுச்சு. அவ்வளோ பிளட்டு வந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கு வந்து நம்ம 1 டே வந்து புக் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து இன்னொரு சர்ஜரி வந்து பண்ணணும். சாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நமக்கு அந்த இருக்கும் பார்த்திங்களா, அது ஃபுல்லாமே ஓப்பன் பண்ணி அது எலும்பு வர ஃபுல்லாக க்ளீன் பண்ணி, சாமுக்கு எலும்பும் இல்லை இப்போது. அது க்ளீன் பண்ண பிறகு ஏதாவது ஒரு மாற்றம் வரும் தான் நான் நினச்சிட்ருக்கேன். அதனால் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி அந்த கிருமியெல்லாம் எடுத்துட்டு சுத்தம் பண்ணிவிட்டு லேசர் பண்ணியிருக்காங்க. இப்போ திரும்பியும் க்ளோஸ் பண்ணி எல்லாம் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. இன்னும் 1 பக்கம் வந்து நம்ம திரும்பியும் சர்ஜரி வந்து பண்ணி அதை வந்து ரெடி பண்ணணும். ரொம்ப பயங்கர டயர்டுங்க அன்றைக்கி, சொல்ல முடியாத அளவுக்கு டயர்டு. ஏன்னா நான் தூங்கவே இல்லை. அடுத்த நாள் எப்படிடா நம்ம போகிறோம், என்ன ஆக போகுதுன்ட்டு நமக்கு பதட்டமாக இருக்கும் பார்த்திங்களா, அதுதான் இருந்துச்சு. நம்ம எப்படி மெயின்டைன் பண்ண போகிறோம் அப்படி தெரில. சாமை நினச்சி எனக்கு ரொம்ப கவலையாக ஆகிடுச்சு. சாம் வந்து ஜுரத்துக்கு கூட ஹாஸ்பிட்டல் போய் மாத்திரை வாங்க மாட்டார், ஊசி போட மாட்டார். அதுக்கு அடுத்தது நான் வந்து ரொம்ப டயர்டாயிட்டேன். நான் கார்னால எனக்கு ஒத்துக்காது, எனக்கு ரொம்ப கொமட்டிட்டு வந்துடும். கார் எப்போவுமே எனக்கு செட் ஆகாது. பேசாமல் இருக்க சொன்னால் பேசாமே இருக்க மாட்டேங்கிறாரு, பேசிக்கிட்டே இருக்காரு. கடைக்கு நானும் வர நிற்கிறாரு. ரெஸ்ட் எடுக்கணும்ல, தயிர் இல்லை. சாமை கூட்டிகிட்டு போயிட்டு வரும்போது நான் பேஷண்ட் ஆகிட்டேன். எனக்கு எப்போவுமே காரில் ட்ராவல் பண்ணுறது செட்டே ஆகாதுங்க. ஒன்லி 2 வீலரில் போவேன், இல்லைனா ஆட்டோவில் போவேன். இது மட்டும் தான் எனக்கு வந்து செட் ஆகும் தவிர எனக்கு கார் எப்போவுமே செட் ஆகாது. நான் காரில் ஏறினாலே ஜோசப் வந்து திட்டுவான், ஐயோ இவ்வளோ வச்சுட்டு என்னால் கொண்டே போக முடியல, என் உயிரை வாங்குறாளேன்ட்டு திட்டிகிட்டே வருவான் ஜோசப் காரில் போகும்போது கூட. எனக்கு கார் செட் ஆகாது. அதனால் எனக்கு ரொம்ப புரட்டிட்டு வந்துச்சு. உடனே சாம் படுத்துக்கோமா, படுத்து கொஞ்ச நேரம் கண்ணை மூடுனாரு. அப்போ கூட எனக்கு அந்த இது அடங்கலை. அது மாதிரி பஸ்ஸு ட்ராவலும் எனக்கு செட் ஆகாது. அப்போ எதில் க்ளோரி நீ போவ, ஃப்ளைட்டில் போவியா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியல. அதனால தான் நான் எங்கேயும் போகிறதில்ல.
அதுக்கு அடுத்தது வீட்டுக்கு வந்த பிறகு சாம்பார் வச்சு கிள்ளி போட்ட சாம்பார் வச்சுட்டு முட்டை அவிச்சு காலையில் வச்சுட்டு போனேன். அது அப்பா அம்மாவை எடுத்து சாப்பிடுங்க சொல்கிறதுக்கு மறந்து போயிட்டேன். அப்புறம் பீன்ஸு கேரட்டு போட்டு ஒரு கூட்டு செஞ்சுட்டு அதில் கொஞ்சம் பெப்பர் தூளும் மிளகாத்தூள் மட்டும் நான் போட்டிருந்தேன். அதுக்கு அடுத்தது அப்பளம் பொரிச்சிட்டு அதை சாப்பாடு ரெடி பண்ணிட்டு அம்மாவும் நானும் சாப்பிட்டோம். அப்புறமா அப்பாவுக்கும் அதை பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். சாமுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே லிக்விட் ஐட்டம் தான் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. இளநீ, அதுக்கடுத்து ஜூஸ், ஐஸ்கிரீம், அது மாதிரி எல்லாமே வாங்கி கொடுக்க சொல்லியிருந்தாங்க. பிஸ்கட் வாங்கியிருந்தோம் பார்த்திங்கன்னா நம்ம. அந்த பிஸ்கட்டெல்லாம் அப்பாவுக்கு கொஞ்சம் கொடுக்கலான்ட்டு ஒரு பேக்கெட் கொடுத்து அனுப்பிச்சேன். ஏன்னா பிஸ்கட் சாம் தான் ஆசைப்பட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்தாங்க. அதை காலியாலாம் ஆக்க முடியல. ஏன்னா பல்லு இது மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சுல்ல, அதனால தான். எப்படின்னா எங்களுக்கு அந்த டே ரொம்ப எனக்கு டைட்டாக போயிட்டு இருந்துச்சு. ஹாஸ்பிட்டலு போயிட்டு வந்துட்டு நான் அப்புறமா அதை சமைச்சு நாங்கள் நைட்டு சாப்பிட்டுட்டு திரும்ப அதுக்கு அடுத்த நாள் அம்மாவை கூட்டிகிட்டு போனோம் ஹாஸ்பிட்டலுக்கு. இது மாதிரி ரொம்ப டைட்டாக போயிட்டு இருந்துச்சு. எனக்கு சாம் கலகலன்னு இருப்பார். அவருக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப டவுன் ஆகிடுவார் சாம். அது என்னால் பார்க்கவே முடியாது. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது கூட நான் பயங்கரமாக அழுதேன். நான் எங்கே போய் அழுறது நானே எப்படி வீடியோ எடுக்கிறதில்ல. அதனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏசப்பா வலியெல்லாம் தாங்கணும், எந்த ப்ராப்ளம் அதிகமாக வரக்கூடாதுன்ட்டு நல்லா சூப்பராகவே அவர் எப்படின்னா சாம் எப்பவுமே நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு யாரும் பரிதாபப்பட தேவையில்ல அப்படி சொல்கிற ஆள். அப்படிப்பட்டவர்கிட்ட போயிட்டு ஐயோ ஐயோன்னு சொன்னால் அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதுக்கெல்லாம் அவர் சாம் டென்ஷன் ஆவார். ஹெல்த் விஷயத்தில் சாம் எப்போவுமே இது மாதிரி கேரக்டர் தான். சர்ஜரி பண்ணிவிட்டு வந்தாச்சு. நைட்டெல்லாம் பார்த்திங்கன்னா செம்மையாக வீங்கிடுச்சு. இப்போ கூட பாருங்கள், வீடியோ எடுக்காதேன்னு சொல்லிட்டு இருக்காரு. நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணல, அதனால நான் எடுத்தேன். அதுக்கு அடுத்தது இப்போ நெக்ஸ்ட் வீக் நம்மளுக்கு வர சொல்லியிருக்காங்க. இப்போ எனக்கு அதுதான் இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளமெல்லாம் எதுவும் கிடையாது. இன்னும் கொஞ்சம் மனசு கஷ்டம். திரும்ப வலியை அதே மாதிரி தாங்கணும். இப்போ கூட ரொம்ப பெயினாக இருக்குது சாமுக்கு. பெயினாக இருக்குது. சில விஷயங்களெல்லாம் நம்ம வீட்டுக்கு நம்ம தான் பண்ணுற சுச்சுவேஷன் வரும்போது அதை நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு சாம் சொல்லிகிட்ருக்காரு. நான் தான் ஒன்றுமே நீங்கள் பண்ணக்கூடாது, நல்லா ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா சாப்பாடும் கொஞ்சம் மோரும் உப்பும் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி கொடுத்துருக்கேன் லிக்விடாக. அதை தான் சாம் குடிச்சிட்ருக்காங்க. பேசக்கூடாதுன்னு சொன்னாங்களா, செய்கையில் பேசிக்கிட்டே தான் இருந்தார். அடங்கவே இல்லைங்க சாம். நமக்கு சர்ஜரி பண்ணியிருக்கோமே, கொஞ்சம் அமைதியாக இருப்போம். சரியான சுட்டித்தனமான வாள். இப்படி தாங்க போச்சு எனக்கு டே. ஏதோ ஏசப்பா கிருபையில் நல்லபடியாக முடிச்சுட்டு வந்தாச்சு. நைட்டு பார்த்திங்கன்னா ஃபேஸ் இவ்வளோ பெருசாக வீங்கிச்சு. நைட்டு நான் எஞ்சி பார்க்கும்போது அவருக்கே தெரியாமல் நான் இந்த வீடியோஸ் எடுத்தேன். எப்படி வீங்கியிருக்கு பார்த்தீங்களா? இப்படி தான் போச்சு. இன்னொரு சர்ஜரி இருக்குது சாமுக்கு. இதுவும் நல்லா ரெக்கவர் ஆகணும். ப்ரேயர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய தொடர்ந்து நீங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கனால தான் நாங்கள் நிற்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன்? உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன்? ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றேன். ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றேன். உம்மை விட நான் வேற யாரை நம்ப